ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான முறையில் பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, பூரி, நான், பராத்தா எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன். செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் நல்லா பழுத்த தக்காளியாக மீடியம் சைஸில் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிளகாய் தூள் கருகாத அளவுக்கு இதை நல்லா பொரிய விடுங்க. மிளகாய்த்தூள் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட 200 கிராம் அளவுக்கு பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பன்னீரை இந்த மாதிரி பொறுமையாக எல்லா பக்கமும் திருப்பி விட்டு அந்த மசாலா நல்லா கோட்டாகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பன்னீரை ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிட்டா பன்னீர் ஹார்ட் ஆகிடும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டு கிளறாதீங்க, பன்னீர் உடைய வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக இந்த மாதிரி திருப்பி விட்டு அதை ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. அந்த மசாலா ஃபுல்லாக பன்னீரில் நல்லா கோட்டாகி வந்திருக்கு பாருங்கள். இப்போது அந்த எண்ணெயை வடிச்சிட்டு பன்னீரை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க. இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். நம்ம இதே எண்ணெயில் தான் கிரேவி தாளிக்க போகிறோம். அதனால் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போது அதே எண்ணெயில் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 1 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சதும் இது கூட மீடியம் சைஸில் 2 வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் மாற்றி வச்சுட்டு வெங்காயம் நல்லா செவக்கிற அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு திரும்பவும் இதை நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. எண்ணெயிலேயே அந்த மசாலா நல்லா பொரியட்டும். அவ்வளோதான் பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தக்காளி, தயிர் விழுதை சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளியை பச்சையாக தான் அரைச்சி சேர்த்துருக்குறோம். அதனால் அந்த தக்காளியோட பச்சை மணம் போயிட்டு எண்ணெய் பிரியணும். அதனால் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. தக்காளி, மசாலா எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு மிதமான தீயில் ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 3 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த தக்காளி நல்லா வெந்துட்டு அதில் இருக்கக்கூடிய எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஒரு தொக்கு பக்குவத்தில் வந்திருக்கு. இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம், 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. கிரேவிக்கு தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. நமக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் சேர்த்தா போதும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி போட்டுட்டு அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். எண்ணெய் முழுமையாக பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த கிரேவி நல்லா திக்காகி இருக்குது. அதே சமயம் பாருங்கள், எண்ணெய்லாம் முழுமையாக பிரிஞ்சு வந்திருக்கு. கிரேவி நமக்கு நல்லாவே திக்காக இருக்குது. அதனால் இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா கலந்து விடுங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பன்னீர், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பொறுமையாக ஒரு தடவை திரும்பவும் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். எண்ணெய் முழுமையாக பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆகிடுச்சு. கிரேவி நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய்லாம் முழுசாக பிரிஞ்சிருச்சு பாருங்கள். கிரேவியோட கன்சிஸ்டன்சியும் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. இது ஆறும்போது இன்னுமுமே நமக்கு கொஞ்சம் திக்காகும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஸ்டவ்வில் இருந்து எடுத்துகிட்டு சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.